பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் இந்த யூடியூப் மூலமாக இந்த மார்னிங் டிவோஷனில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் கூட நாம் வாசிக்க போகிற வேத வசனம் யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இதில் பார்க்கும்பொழுது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தோம்னா நம்மளுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் நாம் வைத்திருக்கிறதான வேதாகமம் பைபிள். அந்த பைபிள்ல இதுல சொல்லப்பட்டிருக்கிறபடி உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அதாவது இதை நான் எதோடு ஒப்பிட விரும்புகிறேன் என்றால், நம்மளுடைய பைபிள் ரீடிங் தினமும் நம் வாசிக்கிற வேத பகுதிகள் நம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அதாவது டெய்லியும் நம்ம அந்த பைபிள் ரீடிங்ல இன்னும் அதிகமாக கொஞ்சம் வளரணும். இனிமே இதுவரைக்கும் நான் பைபிள் வாசிக்கல, ஒரு நாளும் நான் வேதாகம் வாசிக்கல அப்படின்னா, இன்னையில இருந்து நம்ம பைபிள் ரீடிங்ல வேதம் வாசிப்பதில் அனுதினமும் நம் வேதம் வாசிக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானத்தை எடுத்து அதில் நாம் வளர வேண்டும். அதுக்கு அடுத்த நிலை என்ன என்றால், இதில் எழுதியிருக்கிற வழிகள் எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி தேவ வசனத்தின்படி நம் வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். தேவ வசனம் என்ன சொல்லுகிறது? நம் வாழ்க்கையில நாம் போய்கொண்டிருக்க எல்லா சூழ்நிலைக்கும் ஒரே தீர்வு தேவ வசனத்தில் உண்டு. அதாவது பைபிள்ல ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே அநேக காரியங்கள் இந்த பைபிள் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அதன்படி நாம் செய்வதற்கு கவனமா இருக்க வேண்டும். 2வது விஷயம். 3வதாக, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் நம்ம எப்பெல்லாம் வேதம் வாசிக்கிறோமோ அப்பெல்லாம் அந்த வசனம் அந்த வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். அந்த ஒரு வசனம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கணும், மெதுவாக வாசிக்கணும், நிதானமாக வாசிக்கணும். அந்த வசனம் எந்த சூழ்நிலையில அந்த வசனம் எழுதப்பட்டது, அல்லது அந்த வசனம் இருக்கிற அந்த இருப்பிடத்தோட அந்த சூழ்நிலை என்ன, அந்த கதைகள் என்ன, எல்லாவற்றையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதை தியானித்து அதன் மூலமாக தேவன் எனக்கு என்ன சொல்ல சித்தமா இருக்கிறார், நமக்கு என்ன சொல்ல சித்தமா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதை நாம் தியானிக்க வேண்டும். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். இந்த 3 காரியங்கள் நாம் செய்யும் பொழுது, அதாவது வேத வாசிப்பு, அதில் எழுதியிருக்கிறபடி நாம் நடக்க வேண்டும். 3வதாக அந்த வேத வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். இப்படி 3 செஞ்சாதான் நீ இந்த வசனம் சொல்லியிருக்கிறபடி உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இந்த கால வேளையிலும் ஒருவேளை இதுவரைக்கும் நான் வேத வாசிப்புல கான்ஸ்டன்டா இல்லை, என்னால டெய்லியும் வாசிக்க முடியல அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன ஐடியா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னன்னா, நீங்க காலையில எழுந்ததும் ஒரு அதிகாரம் வாசிங்க. சரியா? காலையில எழுந்ததும் ஒரு அதிகாரம் வாசிங்க. அப்புறம் வாசிச்சுட்டு நீங்க மற்ற வேலைகளை நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க மதியானம் உங்க வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறமோ, அல்லது வீட்டுல இருந்தீங்கன்னா மதியானம் சாப்பிட்டதுக்கு முன்னாடியோ படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க ஸ்கூல்ல இருந்தோ, ஸோ அந்த மதியானம் இந்த டைம்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு அதிகாரம், 2 அதிகாரம் முடிஞ்சிச்சு ஒரு நாள்ல, 2 அதிகாரம் முடிஞ்சிடும். ஆனா அதுக்கப்புறம் 3வது ஒரு அதிகாரம் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி வாசிக்கணும். ஸோ நான் சொன்னது 3 அதிகாரத்துல முடிஞ்சிடும். இதை நான் ஆல்ரெடி 3 அதிகாரம் வாசிக்கிறேன்னு எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 3 அதிகாரம் வாசிக்கிறேன்னா 3 5 ஆக்குங்க, 5 7 மாத்துங்க, 7 10 மாக்குங்க. ஆல்ரெடி 10 வாசிட்டீங்கன்னா 20 அதிகாரம் கூட வாசிக்கலாம், தப்பே இல்லை. ஸோ இந்த காலையில மதியானம் நைட்டு அப்படின்னு 3 பார்ட்டா நீங்க 10 அதிகாரம் வச்சிருந்தீங்கன்னா காலையில ஒரு 3, மதியானம் ஒரு 3, நைட்டு ஒரு 4 அப்படி மாத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ண தேவ வசனம் உங்கள் வாயிலிருந்து பிரியாது இருக்கும். அதன்படி ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதன்படி செயல்படுவோம். ஏன்னா அந்த வசனம் ஆல்ரெடி நம்ம மனசுல இருக்கு, செயல்படுவோம். அதே நேரத்தில் நம்ம தியானிக்கவும் தேவன் கிருபை செய்வாராங்க. இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் உமது வசனத்தை தியானிக்க உதவி செய்யுங்க. அனுதினமும் உடைய வசனத்தை நாங்கள் வாசித்து தியானித்து அதன்படி செயல்பட உதவி செய்யுங்க. நாங்கள் வாசிப்பதில் எல்லா நாளும் கான்ஸ்டன்டா இருக்க, ஒரு நாளும் விடாதபடிக்கு நாங்கள் வேத வசனத்தை வாசிக்க அதன் மேல் ஆர்வமா இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆசீர்வாதங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.